உலக நாடுகளை உலுக்கிய ட்ரம்ப் தகவல். அடடே, சீனா பாகிஸ்தான் இரண்டும் ரகசியமா அணு ஆயுத சோதனை பண்றாங்களா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி ஒன்னு வெளியாகியிருக்கு. என்னன்னா, நம்ம முக்கிய எதிரி நாடுகள் ரஷ்யா, சீனா, வடகொரியா, பாகிஸ்தான் இவங்க பூமிக்கடியில ரகசியமா அணு ஆயுத சோதனைகளை செஞ்சுட்டு வராங்களாம். இதில் பாகிஸ்தான் பெயரையும் ட்ரம்ப் வெளிப்படையா சொன்னதுதான் பெரிய திருப்பம். அணு ஆயுத எதிரிகள் பக்கத்துல இருக்கும் இந்தியாவுக்கு இது நேரடி அச்சுறுத்தல் இல்லையா? சீனா, பாகிஸ்தான் தங்கள் அணுசக்தி திறனை ரகசியமா மேம்படுத்திட்டு வர்றாங்கன்னு இப்போ உறுதியாகுது. நம்ம 140 கோடி மக்களுக்கு பாதுகாப்பு என்ன ஆகிறது? இத வேடிக்கை பார்க்க அமெரிக்காவே தயாரா இல்ல. 1992ல தனக்குத்தானே விதித்த கட்டுப்பாட்டை கைவிட்டு திரும்ப சோதனை பண்ணணும்னு ட்ரம்ப் சொல்றாரு. இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யாலாம் சும்மா இருக்க பாகிஸ்தான் மட்டும் எப்படி ரகசியமா சோதனைகள் பண்ண முடியும்? அப்போ கடந்த காலத்துல பாகிஸ்தானில் நடந்த சில சம்பவங்கள் ஞாபகம் வருதே. சர்கோதா அருகே அணு ஆயுதங்கள் சேமிக்கப்பட்ட கிரானா ஹில்ஸ் பகுதியை இந்திய விமானப்படை தாக்கின பிறகு பாகிஸ்தான் போர் நிறுத்தம் கேட்டதும் உடனே அமெரிக்காவின் கதிர்வீச்சு கண்காணிப்பு விமானம் இஸ்லாமாபாத்ல தரையிறங்கினதும் சந்தேகத்தை கிளப்புதா இல்லையா? கில்கிட் பால்டிஸ்தான் பகுதியில டெக்டானிக் பிளேட் நகர்வு இல்லாமலே வந்த அதிக நில அதிர்வுகள் கூட ரகசிய நிலத்தடி சோதனைகளா இருக்கலாமோன்னு ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கு. அமெரிக்காவே திரும்ப சோதனைகளை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்க இந்த சூழல்ல இந்தியா மட்டும் என்ன இலக்காரமா? 2 அணு ஆயுத எதிரிகளுக்கு நடுவுல இருக்கும் நம்ம நாட்டுக்கு இந்த ரகசிய சோதனைகளுக்கு பதிலடி கொடுக்க ஒரு வலுவான அணு ஆயுத சோதனை அத்தியாவசியமாகுது. அமெரிக்காவே ஆரம்பிச்சிருக்க இந்த அரசியல் ராஜதந்திர வாய்ப்பு இந்தியாவுக்கு ஒரு பொன்னான சந்தர்ப்பம். உலகமே மறுபடியும் அணு ஆயுத போட்டிக்குள்ள போகுது. நம்ம நாட்டோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்?